நீங்க எல்லாம் இல்லையா என்னால கண்டிப்பா 1 லட்சம் சப்ஸ்கிரைப் எடுத்துருக்கவே முடியாது. யூடியூப் சேனல்ல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா எங்க பெரிய மாமா தான். சேனல் ஓபன் பண்ணது வந்து பெரிய மாமா ஃபர்ஸ்ட்ல ஓபன் பண்ணாரு. அதுல தான் நானும் நடிச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எங்க மாமாவே தனியா ஓபன் பண்ணி கொடுத்தாங்க ஒரு சேனல். அதுல பாத்தீங்கன்னா 1 லட்சம் சப்ஸ்கிரைப் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. யாராலன்னா எங்க மாமாவாலையும் வந்தது, உங்களாலையும் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அதனால எங்க பசங்களும் எங்க மாமா எங்க அக்கா பையன் எல்லாருமே சேர்ந்தா நாங்க இதுல எனக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த நன்றி மட்டும் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன போன் இருந்தது, அந்த பழைய போன்ல எனக்கு சரியா வரல. தம்பி எனக்கு போன் வேண்டான்னு கேட்டிருந்தேன். 2 தம்பியாங்க போயிட்டு அவங்களால முடிஞ்சது எனக்கு நல்ல ஒரு போன் எடுத்து கொடுத்தாங்க. மாமாங்க சேனல் நடிக்கிறப்போ எனக்கு நடிப்பே வராதுங்க, திட்டுவாங்க. ஏன் தலைமையில கூட அடி வாங்கியிருக்கேன், ரொம்ப திட்டுவாங்க. நான் அதெல்லாம் நினச்சிக்க மாட்டேன். நைட்ல வந்து எனக்கு எடிட் பண்ண வரல, இது கொஞ்சம் சொல்லி எத்தனை நாளைக்கு நான் சொல்லி கொடுப்பேன், நீ கத்துக்க மாட்டியான்னு சொல்லுவாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு அழுவேன். அன்னைக்கு நான் அழுததுனால இன்னைக்கு நம்ம மாமா திட்டினாரு, அவரை நம்ம தப்பா நினைச்சிட்டோம். எடிட்டிங் எல்லாம் கத்துக்கணும்ல, யார் ஹெல்ப்போ அந்த மாதிரி எதிர்பார்க்கறதில்ல. அவங்களே வீடியோ ஷூட் பண்ணி அவங்களே எடிட் பண்ணி அவங்களே சேனல்ல யூடியூப்ல போட்டுடுறாங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் செஞ்சவங்கள நன்றி மறக்கக்கூடாது இல்லைங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் என்ன பக்கத்துல இருந்து பாத்துக்கினாங்க. எங்க பையன் சுபாஷ் பாத்தீங்களாண்ணா, சரி அவர்கிட்ட போனா திட்டுறாரு, சுபாஷ் நீ வாடான்னு எங்க மாமாக்கு தெரியாம அவனை கூப்பிட்டு வீடியோங்கெல்லாம் எடிட் பண்ணி கொடுப்பான். மியூசிக் எல்லாமே எடிட் பண்ணி எனக்கு கத்து கொடுத்துருக்கான். எங்க பையன் கூட எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. ஆக்சுவலா சொல்லணும்னா எனக்கு எடிட்டிங்கே வராது. நானும் எங்க அப்பா கிட்ட தான் கத்துக்கினேன். சித்தியை ரொம்ப திட்டுவாங்கன்ட்டு சித்தி எங்க கிட்ட வந்து கேட்கும். நான் அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங் வந்து சொல்லி கொடுத்தேன். அதுக்கு மேல இந்த சித்தியை பிக்கப் ஆயிட்டாங்க. என்ன சும்மா டேமேஜ் பாருங்க, திட்டுவாங்கண்ணே. எல்லாரும் கத்துக்கினாங்க. நீங்க கொடுத்த ஒரு கிஃப்ட், ஒரு சந்தோஷமான பெரிய கிஃப்ட் ஒண்ணு கிடைச்சிருக்கு எங்களுக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பட்டன் வந்திருக்கு. எங்க மாமா தான் எனக்கு திருப்பதியில போயிட்டு வாங்கிட்டு வந்து இதை கொடுத்தாங்க எங்களுக்கு. பசங்க தான் ரொம்ப ஆவலாகிறாங்கப்பா நேற்றுல இருந்து. ஏம்பா நீ ஏதோம்பா உங்களால வாங்க முடிஞ்ச ஒரு அவார்டு எனக்கு இந்த யூடியூப் சேனல்ல இது ஃபர்ஸ்ட் வாங்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றிங்க உங்களுக்கு. ஜி கற்பகம் ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று வந்ததுல இருந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு எங்க வீட்டு பசங்க எல்லாம் ஆர்வமா இருந்தாங்க. இன்னைக்கு ஓபன் பண்ணி காட்டியாச்சு. பாருங்க, பசங்க நல்லா ஜாலியா பார்த்துன்னு இருக்காங்க. அதை விட ஃபர்ஸ்ட்ல எங்க மாமா காட்டலாங்க. இன்னும் பார்க்கல எங்க மாமா. தேங்க்யூ. இது வந்து ரொம்ப நாள் கனவு, இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. நேற்று வாங்கிட்டு வந்தோம், இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ. இது வந்து கண்டிப்பாக வந்து சுபத்ராவோடைய முழுக்க கஷ்டம் தான் இது. எத்தனையோ முறை திட்டியிருக்கேன், அழாத குறையா அதெல்லாம் உள்வாங்கிட்டு 10 முறை திட்டினாலும் 11ஆவது முறை கூப்பிட்டா வாமா நடிக்கன்னா கண்டிப்பாக வந்துடும். அந்த மூஞ்சி சுளிக்கிறது, அந்த மனசில் கஷ்டப்படுறது, அது எதுவுமே எனக்கு காட்டாது. மேபி வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவோம் எனக்கு காட்டாது. மறுபடியும் நடிக்கும். அதாவது தன்னுடைய விடாமுயற்சி தான் இந்த சில்வர் ப்ளே பட்டனு. இது உனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் அவார்டு லைஃப்பில். வாழ்த்துக்கள். இன்னும் இந்த என்ன பட்டன்பா, கோல்டு பட்டன் சீக்கிரமாக வாங்கிடணும், புரியுதா? அதுக்காக நல்லா கஷ்டப்பட்டு நல்ல வீடியோஸாக போட்டு மக்களை அவங்களுக்கு மெசேஜ் தர மாதிரி மகிழ்விக்கிற மாதிரி வீடியோஸ் போடணும். ஓகே, ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்தாங்கப்பா. சித்தி அவார்டு வாங்கிக்குது எல்லாரும். தேங்க்யூப்பா. தேங்க்யூ. சரணி அங்க சுபா பாத்தீங்கன்னா அவார்டு வாங்கிடுச்சு. அதனால எனக்கு ட்ரீட் வைக்க போறோம். வைக்கணும் கண்டிப்பா வைப்பேன். ட்ரீட் வைப்பேன். என்ன வேணும்பா? அந்த வீடியோல பக்கெட் பிரியாணி செஞ்சு பக்கெட்ல போட்டு வந்துருவாளா? இதுல ஹோட்டலுக்கு போலாமா? ஹோட்டலுக்கு பாத்தியா அக்கா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஹோட்டலும் பார்த்து வந்துருவாங்க. சரி, நாங்க ஒரு நாளைக்கு ஃபேமிலியோட ஹோட்டலுக்கு போக போறோம். மிதுவும் நடிப்பாங்க. மிதுதான் ஃபர்ஸ்ட் ஹிட்டா நடிப்பான். வேத பாப்பா பாத்தீங்கன்னா சுபத்ராவுக்கு சேனல் வந்து அதிகமா நடிச்சு கொடுக்குறது வேதா தான்.
ட்ரெஸ் கேளு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குங்க பாப்பாக்கு. நானு கரகம்பாடு தாண்டி ஒரு தாபா பாத்துக்கிறேன். எல்லாருக்கும் என் சந்தோஷமா நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.